நாட்டின் முதன்மையான உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கச் செல்லும் அரசு பள்ளி மாணவர்கள் தங்கள் அனுபவம் குறித்து பகிர்ந்து கொண்ட கருத்தை தற்போது பார்க்கலாம். அப்பா கூட இல்லை, அம்மா கூட தான் இருக்கேன். அதுக்காகவே கஷ்டப்பட்டு எப்படியோ படிக்கணும்னு வச்சு தான் படித்தேன். இப்போ வந்து மாடல் ஸ்கூல்லேருந்து நிறையா ஃபஸ்ட்டு நான் 12th வந்து நீட்டு ஜேஇ எல்லாமே எழுதினேன். ஆனால் அது கிடைக்கல. நிஃப்ட்டும் எழுதினேன், அது கிடச்சிருக்கு. ஓகே சொல்லிவிட்டு நான் எனக்கும் ஹாப்பி தான். அதனால் நான் நிஃப்ட்டே எடுத்துட்டேன். மாடல் ஸ்கூலில் நிறைய கைடன்ஸ் பண்ணாங்க. மாடல் ஸ்கூலுக்கு போகாத அப்படி சொன்னவங்களுக்குலாம் நான் இப்போ நிஃப்ட் செலக்ட் ஆகி இவ்வளோ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சண்டிகர் எங்களுக்கு இன்டர்வியூ வச்சாங்க. அதுக்காக எங்களுக்காக கோட்டு சூட்டு எங்களுக்காக எல்லாமே செலவெல்லாம் பண்ணி எங்களுக்காக அங்கே கூட்டிகிட்டு போய் எங்கள் எல்லாத்தையும் பக்கத்துலலாம் சுற்றி பார்க்க வச்சு எங்களுக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கணும், இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும், நாங்கள் என்னென்ன பண்ணணும், எப்படி பேசணும். எங்களுக்கு இங்கிலீஷ்க்காக ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். அதுக்காக இங்கிலீஷ் கோச்சிங்கு எப்படி நாங்கள் பேசணும், எங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், நாங்கள் எப்படி பண்ணால் எங்களை செலக்ட் பண்ணுவாங்க, எல்லா கோச்சிங்குமே கொடுத்து இப்போ நான் ஐஐடி மண்டி ஹிமாச்சல் பிரதேசுக்கு செலக்ட் ஆகிருக்கேன். அதனால் இருந்துச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. நார்த் இந்தியன்ஸ் இருந்தாலும் லாங்குவேஜ் பேரியர் இருக்கக்கூடாது. ஃபுட்டு வந்து ஒரு பிரச்சனையாக இருந்துட்டு வீட்டுக்கு போகக்கூடாது. ஹோம் சிக்னஸ் இருக்கும், அம்மா அப்பா பார்க்கணுன்னு தோணும். நம்ம வீட்டிலே இருந்திருக்கலாம், ஹாப்பியாக இருந்திருக்கலாம். இங்கே வந்து இவ்வளோ ஸ்டப்பனாக இருக்குது ஸ்டடீஸ் அப்படின்னு நிறைய டென்ஷன்ஸ் எனக்குள்ளே இருந்தது. அதை எல்லாம் தாண்டி நான் என்னோட கடினமான ஹார்ட் ஒர்க்னால இன்றைக்கி வந்து அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இன்றைக்கி ஒரு பொசிஷன் கப்பல் துறைக்கு நான் ஒரு ட்ரைனிங் போகிறேன். ஒரு சாதாரண ஒரு கிராமத்துலேருந்து பல கண்ட்ரிஸ் நான் போக போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இது ஜே அட்வான்ஸ் எழுதி 112 மார்க் எடுத்து 740 ரேங்கில் இருந்தேன். எனக்கு வந்து ஐஐடி மெட்ராஸில் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. அதில் வந்து எனக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் கிடச்சோன்னே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம எதில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமோ அதை பற்றி சம்மந்தப்படுத்தி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம அதிலே பேருவோம் சொல்லி சொன்னேன். ஐஐடியிலையும் போனோடனே காமகோடி சார் எல்லோரும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி தெரிவித்தாங்க. ஏன்னா அரசு பள்ளியிலேருந்து வந்த மாணவன் சொல்லி சொன்னோடனே வாழ்த்துக்கள் சொன்னாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.